ஏண்டி தமிழ் வர வர உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுடி. எதுக்குடி ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் போய் அம்பழுத்துட்டு இருக்க? நான் ஏன்ட்ட அம்பழுத்தேன் உன்னை தவிர? ஏண்டி அந்த நர்ஸுக்கா போவண்டி அதை என்னடி பண்ணுச்சு? அதை ஏண்டி அம்பழுத்தேன்? அவளை பத்தி மட்டும் பேசாத சொல்லிட்டேன். எனக்கு அப்புறம் பயங்கரமா கோவம் வந்துடும். ஏண்டி அவங்கள பத்தி பேசணும் நீ சிடு சிடுன்ற? அட உனக்கு தெரியாது மாமா, நேற்று எங்க அக்கா இல்ல செக்கப்புக்கு போயிருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பொம்பளை எங்க அக்காவை பத்தி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? 2 பிள்ளை மட்டும் தான் பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்கு. எவ்வளவு திமிர் இருக்கணும். அதுக்கு என்னடி உனக்கு இப்போ? அட மக்குமாமா, நான் என்னடானா ஒரு 4 குழந்தை உன் கூட சேர்ந்து பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கனவோட இருக்கேன். நீ என்னன்னா சரி நம்ம இப்படி பண்ணா என்ன? எப்படி? உன் கூட சேர்ந்து ஒரு 3 பிள்ளையா, உன் தங்கச்சியோட ஒரு 3 பிள்ளை போட்டனா வா. என்னடி ராங்கி மாவனை பார்த்து ஏதோ பேசணும்னு சொன்னாம என்ன விஷயம்? ஆமா என்ன, நீ ஏதோ பெரிய காதல் மன்னன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிறாங்களா? பேசணும்ல, மாமாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிடி. சின்ன குழந்தையில இருந்து பல்லு போன கிளை வர மாமன் பேச்சை கேட்டா விழுந்துரும். சரி எனக்கு ஒரு கவிதை சொல்லு, நான் கவுறேனா இல்லையான்னு பாக்கலாம். நீ அவ்வளவு ஒருத்தல இல்ல பெப்ப. ஏய் சொல்லுடா. என் மாமன் தூரத்து கல்லவரவில் பிறந்த குட்டி நிலவடி நீ. ஐயோ வேஸ்ட். உன்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் மாமா. வானவில் இனி வானில் வராது என்றார்கள். எனக்கு ஏற்கனவே தெரியும், என் கண் முன்னாடி நிற்கிறது. ஐயோ இந்த கவிதைலாம் இந்த பல்லு போன கேள்விதான் கேட்கும். ஆளை விடு சாமி நீ. அடியே சரியான ஆளுதான் நீ. தொடரும் பிறப்பும் நான் வருவேன் கூட, உயிரே உன் மடிதான் என் மாளிகை. தினமும் தோழனுக்க நான் இருக்கும்போது. டேய் மாமா பையலே, மரியாதையா பேசுறியன்ட்ட. சரிடா மரியாதையான மாமா பையலே, கொஞ்சம் நில்லு. ஒருத்தி ஏய் நில்லுடா. மாமா மாமா நில்லு மாமா. உனக்கு என்னதாடி பிரச்சனை? அதுவா, நீதான் ஊர்லயே பெரிய ஆளாச்சே. எனக்கு நான் ஒரு போட்டி சொல்றேன், ஜெயிச்சு காட்டு பார்க்கலாம். அப்படி என்னதாண்டி போட்டி அது? போட்டி என்னன்னா ஒருத்தர் பார்த்துக்கணும். யார் ஃபர்ஸ்ட் கன்சம்ன்றாங்களோ அவங்க தோத்தவங்க. போட்டியில ஜெயிச்சவங்க மிளகா சாப்பிடணும். ஓகேயா? வா. என்ன அது லூசு மாதிரி பேசு. சரி வா. கண்ணு மொழி காக்கா முள்ளா, குருவரண்டும் குருவ நெல்லா. நீராங்க போல ராத்திரி வேளை என் சொப்பனம் வாழ. நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிளகா சாப்பிட எந்திரி. இருடி, அப்பல என்ன சொன்னேன்னு யோசிச்சு பாரு. போட்டியில ஜெயிச்சவங்க மிளகா சாப்பிடணும். ஓகேயா? ஐயோ நான் இல்லப்பா, நான் வரல. கண்ணு மொழி காக்கா முள்ளா, குருவரண்டும் குருவ நெல்லா. ஏய் என்னடி என்னத்தை தேடுற? அதுவா இல்லை, லவ் பண்ண புதுசில் ஒருத்தன் எப்பவும் தேன் மிட்டாய் மல்லிகைப்பூன்னு டெய்லி வாங்கிட்டு வருவான். ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லையா, அதான் ஆளக்கணமே தேடிட்டு இருக்கேன். இல்லடி நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் அதான். நீ பிஸிலாம் ஒன்றும் இல்லைடா. எங்கே இவன் நம்மளை விட்டுட்டு போயிட போகிறான்னு அசால்ட் உனக்கு. அப்படிலாம் இல்லடி. சும்மா உடனே ஒவ்வொரு பில்டப் கொடுக்காத சரியா? இந்தா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாரு. என்னடா ஹார்ட்டுன்னெலாம் போட்டிருக்கு? என் இதயத்தை இதில் கோர்த்துருக்கேன். இது எப்பயுமே உன் இதயத்தோட உரைச்சிட்டே இருக்கட்டும். சரி என்ன போட்டு விடு. மாமா கொஞ்சம் நில்ல ப்ளீஸ். என்னடி மாமன் கொஞ்சிற? எலி அம்மனமா விடாதே, வேற எதுமா? ஆமா இவர் பெரிய பேரழகன், அப்படியே கொஞ்சம் கொலாவி கரெக்ட் பண்ண லைன்ல நிக்கிறாங்க. ஓயாயோ. ஏ இல்லடி, ஏன்டி கோவப்படாத பொசுக்குன்னு. நீ கோவப்பட்டா உன் கண்ணு கோவப்பட மாதிரி சவக்குது. மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் மாமன் ஆச்சேன்னு கேட்கலான்னு வந்தேன். நான் நல்ல குடும்பத்து பையன்பா, ஒன்னெல்லாம் மாங்காய் சாப்பிட வச்சா எங்க அம்மா திட்டம். உனக்கு இந்த ஆசை வேற இருக்கா? ஏ இல்லடி, என்ன பிள்ளை மாமா மாங்காய் சாப்பிட வைக்கட்டா?
உன்ன அத்த மக ஒத்தையில போவதுல குத்தமில்ல உன்னை சுத்தி வாடுதடி என் உசுறு ஒத்தையாக சுத்துங்கிளி இரட்டையாக சுத்தி வர நித்தம் சாகுதடி என் மனசு அத்த மக ஒத்தையில போவதுல குத்தமில்ல உன்னை சுத்தி வாடுதடி என் உசுறு